பெரிய காரியங்களை செய்வார். கவனிச்சிங்கன்னா 1 Corinthians 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சரீரம் ஆவி யாருக்குரியது? சும்மா மாம்சத்துல எல்லாம் உங்க இஷ்டத்துக்கெல்லாம் அலையெல்லாம் முடியாதுங்க. விலைக்கரையமா வாங்கிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மைக்கை வாங்கியிருக்கிறாருன்னா மைக்கு நம்ம சொல்றபடி தான் கேட்கும். ஆஃப் பண்ணா ஆன் பண்ணா இந்த சரீரம் யாருக்குரியது? ஹலோ, எல்லாம் வாய் திறந்து சொன்னோம். என்னையா இவர் மிரட்டுறாரு, இதுதான் எனக்கு வேலையே. மிரட்டி 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 எப்படியாவது கருத்துக்குள்ள நுழைச்சிடணும். வைராக்கியமா எழும்பணும், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. இந்த சரீரம் யாருக்குரியது? 1 Corinthians 3:16 வேதம் சொல்லுவது, உங்கள் சரீரமே தேவன் வாழும் ஆலயம் என்பதை அறியீர்களோ? ஒருவன் சரீரத்தை கெடுத்து போட்டானால் தேவனும் கெடுத்து போடுவோம். இந்த சரீரம் யாருக்குரியதுங்க? நீங்க இந்த மாம்சத்துல இந்த மாம்சத்தை உங்க மாம்சத்தின்படி நடந்தீங்கன்னா தேவனுக்குரியவர்கள் அல்ல. பிதாவாகிய தேவன் கொடுத்த ஆவியானவர் இல்லை. மாம்சத்துல ஓடவே ஓடாதீங்க. ஆவியில நிரம்பி ஆவியான வெளிப்படுத்துகிற காரியங்களோட வேதம் சொல்லுகிறது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அவர் வேலைக்கு வாங்கிட்டாரு, என்னையும் உங்களையும். அவரையும் பாஸ்டையும் வேலைக்கு. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சோத்திர பாவத்துக்கு மரித்துக்கு நீதிக்கு பிழைத்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கிரயத்துக்கு அவருடைய ரத்தத்தினால், வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் விலைக்கரையமாய் வாங்கியிருக்கிறார். நீ நான் இல்லை, எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார். எனக்குள்ள கிறிஸ்துவே வாழ்கிறார். நான் அல்ல, நான் செத்துட்டேன். மாம்சத்துக்கு பாவத்துக்கு செத்துட்டேன். அல்லேலூயா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த ஃபேஸ்புக்கில். நம்மளுக்கு தான் பயங்கர டான்ஸ் ஆடி பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்கல்ல, மேலே மேடையில் நின்றுட்டு ஒருத்தர் பாடுறாரு. அவர் கண்டமேனி தாடி வச்சு இந்த வெட்டு அந்த வெட்டுலாம் ஓகே, அது ஒரு இஷ்டம். என்னது, நம்ம அதை போயிடணும். ஆனால் லேடி எப்படி இருக்கணும்? ஒரு பெண் சகோதரி அவங்க நின்று பாடுறாங்க ஸ்டேஜில். இந்த முழங்கால்கிட்ட இப்படி கிழிச்சு விட்ருக்காங்க. இந்த முழங்கால் கிழிச்சிருக்கு. ஆமாங்கய்யா, நம்ம காட்சி விட்றேன். இந்த முழங்கால் இது ஆராதனை ஆவியில் உண்மையுமா அப்படியே இதாவே. இங்கே என்ன இருக்கு? சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்தும் வேதம் சொல்லுது. இந்த சரீரத்தில் என்ன இருக்கு? அப்புறம் இந்த இங்கே வேறையா? ஒருவேளை நான் கூட நினைச்சேன் கிழிச்சு போட்டதை மறந்தா அப்படி போட்டு வந்துருச்சு. இந்த இங்கன ரவுண்டு, இங்கன ரவுண்டு, இங்கன ரவுண்டு. இல்லையா, இது ஒரு அநியாயம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆவியினாலும் சரீரத்திலும் தேவனை மேம்படுத்தணும். இந்த சரீரம் யாருடையது? நம்ம இஷ்டத்துக்குலாம் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இஷ்டத்துக்கு ஆலோசக்கூடாதுங்க. அவர் விலைக்கரையத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறார். ஒரு பையன் என்னை பார்க்க வந்திருந்தான். பார்க்க வந்த பொழுது அவன் ரசிக்கப்படலை. அவன் டேய் எங்கள் ஒரு பாஸ்டடா அப்படின்னு. சோத்திரம் சோத்திரம்னா. தம்பி வெரி குட், சூப்பராக இருக்க. அப்படியா, சரியா, உனக்கு வேதம் தெரியுமா? நீ கிறிஸ்தவன் தானே? பைபிள் தெரியுமாண்ணே? தெரியும். உடனே நான் சொன்னேன், அவன் காதில் ஒரு தோடு போட்டிருந்தேன். முடிச்சு தோடு போட்டிருந்தானா? உடனே வாயா தம்பி அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு, தம்பி வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது. இந்த மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உள்ளே வர்றார் கரையில் இருப்பதில்ல. அப்போ வந்த பொழுது பிசாசு பிடிச்ச கல்லறையில் ஓடி வந்தான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? கூரிய கல் எடுத்து தன்னை கிழிச்சு கொள்வான். நீ இங்கே ஓட்ட போட்ட பொழுது என்ன வந்துச்சுன்னு கேட்டேன். ரத்தம் வந்துச்சு. டேய், பிசாசு பிடிச்சவனா கீறி கொள்வான். நீ என்ன உடனே கழட்டி போட்ட. அல்லேலூயா, கழட்டி போட்டா. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிடுவேன். ரொம்ப இந்த சரீரம் ஆவியும் தேவனை மேன்மைப்படுத்துவதற்காக விளக்கரையமாய் கர்த்தர் வாங்கி இருக்கிறார். வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் வாங்கி இருக்கிறார். சாதா சரீர
தேவனால் விலைக்கிரயமாய், இயேசுவால் விலைக்கிரயமாய் வாங்கப்பட்ட சரீரம் ஆவியாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே அல்லாத வழியாய் மாம்ச கிரியைகளுக்கு உட்படக்கூடாது. தேவனுக்குரியவர்கள், தேவ ஆவியை பெற்றவர்கள் தேவ பக்திக்கு எதுவாய் தேவனுக்குரியதை செய்வார்கள். அல்லேலூயா. பாருங்க 2 கொரிந்தியர் 7:1 மாம்சத்திலும் ஆவியிலும் அசுசி இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்க 1 Thessalonians 5:23 தேவன் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தர் வரும்பொழுது குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. யாக்கோப்புல கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் 2:27 அப்படி ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது, செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுங்களா? நீங்கள் கிரியை செய்யாமல் ஒரு விசுவாசம் இருக்குன்னா அது செத்த விசுவாசம்னு வேதம் சொல்லுங்க. கிரியை செய்யணும்ல. உங்களுக்குள்ள யார் இருக்கா? நல்லா உற்சாகமாக சொல்லுங்க. நான் உங்களை திட்டவே இல்லை, உங்களை நான் ஒன்றுமே சொல்லலை, வசனத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே வர்றேன். சரிங்களா? கவனிங்க. இப்போ ஆவி கிரியை இல்லாத விசுவாசம். அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் கிரியை செய்யணும்ல, செய்யணுமா வேண்டாமா? அவ்வளோதான், முடிச்சிட்டேன். கவனிக்கிறீங்களா? ஆவியான பெற்றிருந்தால் நீங்கள் தினமும் கிரியை செய்யணும். அப்படி கிரியை செய்யலைன்னா செத்த விசுவாசமா. கடைசியாக எங்கள் சர்ச்சில் சொன்னதை கூட சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். சொல்லிவிட்டு முடிச்சு அவர் எழுந்து சின்ட்டார் வேறு, இல்லைன்னா மைக்க பிடிக்கிட்டாருன்னா கொடுக்க மாட்டார். சும்மா சொன்னேன். கவனிங்க. ஏன்னா ஒரு ரிலாக்ஸ் அப்படி சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கடைசியாக முடிக்கலான்னு வர்றேன். எங்கள் சர்ச்சில் கேட்டேன், இந்த வாரத்தில் எத்தனை பேர் கிரியை செய்வீங்க? உங்களை கேட்கல, நீங்கள் கிரியை செய்கிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சர்ச்சில் நான் பேசுகிறது கொஞ்சம் என்டர்லி, இது ரொம்ப சிம்பிளாக பேசியிருக்கேன், ரொம்ப சிம்பிளாக பேசியிருக்கேன். எங்கள் சர்ச்சில் இன்னும் ரொம்ப என்டர்லி வித்தியாசமாக இருக்கும். அப்போ கேட்டேன், இந்த வாரத்தில் எத்தனை பேர் கிறிஸ்துவை நம்பினீங்கள, விடுதலை பண்ணினார்ல, ஆசீர்வதித்திருக்கிறார்ல, தரித்திரம் நீங்குச்சுல, சமாதானம் கொடுத்தார்ல, சந்தோஷம் கொடுத்தார்ல, விடுதலை கொடுத்தார்ல, சர்ச்சில் கொண்டு வந்து நிலைநாட்டி இருக்கிறார்ல. அவர் செய்த கிரியை இந்த வாரத்தில் திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் எத்தனை பேர் கிரியை செய்தீங்க? யாக்கோப்புல சொல்லுதாங்க சொன்னேன். நீங்கள் கோவிச்சுக்கணும், ஏன்னா உங்களை நான் சொல்லலை, எங்கள் சர்ச்சில் சொல்லிடுறேன். என்ன தெரியுமா சொன்னேன்? ஒரு ஆள் கூட கை தூக்கலை. எனக்கு மகா துக்கம். ஆண்டவரே, இந்த சபையை நடத்துகிறதா வேணாமா? ஒரு ஆள் கூட கிரியை செய்கிற ஆள் இல்லாதபடி இத்தனை வருடம் சபையை நடத்தி என்ன பிரயோஜனம்? உடனே சொன்னேன், எல்லாம் கையையும் ஒருத்தர் அப்படியே பார்க்குறாங்க, இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு. என் ஆண்டவர் என்னை கடைசியில் செத்த ஆளுகளோடு வச்சு ஆராதனை செய்கிற அளவுக்கு என்னை விட்டு விட்டாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? புரிஞ்சுங்களா? கிரியையே செய்யலை. அவளை யாரு? செத்தவன சுமந்து செல்லும் பொல்லாத மனிதானியும் செத்து போகும் நாள் வருது. துள்ளாதி மனிதா, ரொம்ப துள்ளாதி மனிதா. செத்தவன சுமந்து செல்லும் பொல்லாத மனிதானியும் செத்து போகும் நாள் வருது. துள்ளாதி மனிதா, ரொம்ப 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 துள்ளாதி மனிதா, ரொம்ப ரொம்ப. செத்தவனை சுமந்து செல்லும் பொல்லாத ஜனமே, கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க.